குழந்தைங்களை காலைல சவாரி ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு எங்கடா போய் தொலைஞ்ச? சுந்தர பார்க்க போனேன். நீ எந்த சுந்தர பார்க்க போயிருப்பேன்னு எனக்கு தெரியும். இங்க பாருடா, அந்த பொண்ணு பல்லு விளக்குறதையும் முகம் கழுவுறதையும் பார்த்துட்டு நின்னுருப்ப. நீ லவ் பண்றது சரி, தப்பு கிடையாது, உன் வயசு அப்படி. ஆனா அந்த குடும்பம் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அது படிச்ச வீடுறா, நமக்கு செட் ஆகாது. உங்க அப்பா புரோக்கர்னு சொல்லி ஊரை சுத்திட்டு இருக்கார். நீ சேர் ஆட்டோ ஒன்று வாங்கி ஓட்டிட்டு இருக்க. அந்த பொண்ணோட அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமில? பீச்சிட்ட இருக்குல்ல கரண்ட் ஆஃபீஸு, அதுல வாட்ச்மேனா இருக்காரு. அவங்க அக்காவை கட்டி கொடுத்துருக்கல அந்த மாப்பிள்ள, அவரு ராயப்பட்ட ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, அதுல வார்டு பாயா இருக்காரு. எல்லாருமே கவர்மெண்ட் வேலை, மாச சம்பளம். அந்த அம்மா மாசம் பிறந்தா இவ்வளோ பெரிய சீட்டை கொண்டே மளிகை சாமான் கடையில் கொடுக்குது. கடைக்காரனும் வீட்டிலே கொண்டே எல்லா சாமானும் கொடுத்துட்றான். 1 லிட்டர் பால் வாங்குறாங்க ஒரு நாளைக்கு அவங்க. நம்ம ஒரு நாள் வாங்குறோம், ஒரு நாள் வாங்க மாட்டோம். சாயங்காலம் 7:30 மணிக்கு நம்ம வீட்டு வாசல் நின்று பாரு, அவங்க அப்பா போவார் டிவிஎஸ் 50ல. முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் பை தொங்கும். அந்த பொண்ணு கேட்டுச்சுன்னு அது என்னது, அதான் காளான் தினமும் வாங்கிட்டு போறாரு. ஆனா உன் தங்கச்சி கேட்டுச்சுன்னு உங்க அப்பா எப்போ வாங்கிட்டு வந்தாரு? 1 மாசத்துக்கு அப்புறம். ஊருக்கெல்லாம் உதவி பண்ணுவாரு, வீட்டுக்கு ஒன்றும் பண்ண மாட்டாரு. அதெல்லாம் விடு. அந்த பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ் பத்திரிக்கையா, டிசைனா எல்லாத்துக்கும் மேல அது படிச்ச பொண்ணு. மா, அவளுக்கு சரினா உனக்கு ஓகே தானே? அவ சரி இதெல்லாம் சொல்ல மாட்டா, சொல்லுவா. ஏய் சக்தி. என்ன வனராஜ்? ஏய் சக்தி, ஒரு இன்சூரன்ஸ் போட. 2 மாசத்துக்கு முன்னாடி தானே போட்டேன். அது உங்க அம்மா பேருக்கு, உன் பேருக்கு ஒன்று போடுப்பா. எனக்கு எதுக்கு இன்சூரன்ஸ்? அதுக்கு இல்லை, ஆஃபீஸில் மேனேஜர் இந்த மாதம் சம்பளம் தர மாட்டாயா. 2 நாள் கழிச்சு வாங்கிக்கோ. தேங்க்ஸ் சக்தி. என்னப்பா? ஒன்றும் இல்லைம்மா, சக்தி அவன் பேரில் இன்சூரன்ஸ் ஒன்று போடுறேன்னு சொன்னான். நான் ஃபார்ம் மார்க் பண்ணி வீட்டில் அம்மா கையில் கொடுத்துட்டு போகிறேன். அவன் சாயங்காலம் வந்தால் கழுத்து மட்டும் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். சரியா? அப்புறம் ஏதோ சொல்லு நினச்சேன். அம்மா, சக்தியை ஒரு மாதம் எங்கேயாவது போய் வெளியூரில் இருக்க சொல்லுங்களேன். ஏன்? இல்லை, ஸ்டேஷனில் பேசிக்கிட்டாங்களாம். ஏட்டையா சொன்னார், சக்தி மறுபடியும் அடிதடி பிரச்சனையில் சிக்கினா அக்யூஸ் லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்களாம். சேர்த்துருவாங்களா? எங்க சேர்க்கட்டு பாப்போம். படிக்காதவங்கன்னா காசு இல்லாதவங்கன்னா போலீஸ் என்ன வேணா செய்வாங்களா? பத்மா இருக்கால, அவ பையன் ஹோட்டலுக்கு வேலைக்கு போயிட்டு அப்பதான் வீட்டுக்கு வந்தான். ஏதோ திருட்டு கேஸ்ல ஆள் கிடைக்கலன்னு அவனை தூக்கிட்டு போயிட்டானுங்க. அப்புறம் நான் தான் இவன் சக்திட்டு சொல்லி போடா போய் என்னன்னு பார்த்துட்டு வாடான்னு அனுப்பி வச்சேன். வக்கீல கூட்டிட்டு போனோன்னு விட்டுட்டானுங்க. இதுக்கு ஏன் பிள்ளை அக்யூஸ் ஆக்குவாங்களா? ஆக்கட்டும், பாக்குறேன் என்னன்னு. வெளியூருக்குலாம் ஒன்னும் அனுப்ப மாட்டேன், வீட்டில தான் இருப்பான். இல்லம்மா, கேள்விப்பட்டேன், சொல்லணும்ல. அது சரி, இருப்பா, 4 இட்லி வைக்கிறேன், சாப்பிட்டு போ. இல்லை, நான் வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன். காலைல உங்க அம்மா என்ன வச்சிருக்க போறா, இரு. தாம்பரம் யோ, தாம்பரம்லாம் போகுது, இறங்க. ஏன் இறங்க கீழே. என்னையா நீ? எனக்கு என்னவோ காலேஜ் நினைச்சா பயமா இருக்குடி. எதுக்கு பயப்படுற? எத்தனை மணிக்கு எந்திரிச்ச? 5 மணி. நல்லா ப்ரிப்பேர் பண்ணியா? ஆமா. பின்ன ப்ரிப்பேர் பண்ணது எப்படி மறந்து போவோம்? அதெல்லாம் ஒன்றும் பயப்படாது. இன்னைக்கு காலேஜில் நம்ம தான் கலக்குறோம். சரி. மச்சி தாம்பரம் சவாரி நான் போறேன்டா, நீ வேற ஏரியா போடா. டே ப்ளீஸ்டா. டேய் மச்சி, இன்னைக்கு ராத்திரி உனக்கும் பொண்டாட்டிக்கும் பிரியாணி வாங்கி தரேன்டா. டேய் சினிமா பார்க்க 2 டிக்கெட் எடுத்துறேன்டா. சிட்டில ஏசி தியேட்டர்ல சோஃபாலாம் வந்து படம் பார்க்கலாம் மச்சி, உரசிட்டே. டேய் ப்ளீஸ்டா. டேய் கத்திராதரா வந்துட்டு இருக்கடா. டேய் கத்திராதரா வந்துட்டாடா. டேய் ப்ளீஸ்டா. அம்பத்தூர் ஆவடி. என்ன நடக்குதுங்க? தாம்பரம். இதுலயே போயிடலாமா? ஆவடி.
டைம் இல்லப்பா. மச்சி ஆட்டோ வருது. Hi friends. Good afternoon, ma'am. Good afternoon. How was your weekend? Nice, ma'am. ரொட்டீன் மேம். Good. எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? எஸ் மேம். சும்மா இருடி. கோபுரம் தேவி எங்க? நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன் மேம். அவ வரமாட்டேன்ட்டான். எதுக்கு? அவளுக்கு இங்கிலீஷை பார்த்தா பயமா இருக்கான். எல்லாரும் இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க? அதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? எதுக்கு கரெக்டா பேசணும்னு நினைக்கிறீங்க? தப்பு தப்பா பேசுங்க. என்ன வாயில வருதோ என்ன தோணுதோ பேசுங்க. திருத்தறதுக்கு தான் நாங்க இருக்கோம்ல. இங்கிலீஷ் அவ்வளவுதான். ஓகேவா? ரமேஷ் கம்மியா. எஸ் மேம். என்ன பண்ண போறீங்க? சிக்கன் பிரியாணி மேம். Go ahead. Half kg chicken, Okay. 2 tomato, 2 onion, All right. 1 lemon, Uh-huh. small cup carrot, oil. Okay. ஏன் டிரைவ் பண்றீங்க? என்ன சட்டிக்கு இங்கிலீஷ்ல பேர் தெரியல மேம். Pan. Take the pan, put on the stove, then fry the chicken, onion, tomato, then take the cooker with the rice, put on the stove, waiting some minute, biryani ready. யாருக்கு வேணும்? எங்களுக்கு வேணாம் மேம். லாஸ்ட் வீக் லீனா சுட்ட கீரை தோசைக்கே 4 நாள் ஏந்திரிக்க முடியாம போச்சு. நெக்ஸ்ட் லீனா அண்ட் சிவகாமி கம் ஹியர். என்ன பண்ண போறீங்க? Phone talk, ma'am. குட். மொபைல் எடுத்துக்கோங்க. லீனா turn to your left. சிவகாமி turn to your right. Now you start. Hi, Lena. ஹாய். How old are you? ஃபைன். Hey stop stop stop. அவ how old are you வயசுத்தனன்னு கேட்டா நீ ஃபைன் நல்லா இருக்கேன்னு பதில் சொல்ற? மேம், நான் கரெக்ட்டா தான் ஆன்சர் சொன்னேன். அவ தான் தப்பா கேள்வி கேட்டா. அவ क्वेश्चனை மாத்தி கேட்டா நீ ஆன்சரை மாத்தி சொல்லு. ஏன்டி தப்பு தப்பா கேக்குற? நான் கரெக்டா தான் கேட்டேன். சரி 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 ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓகே. Now start. Hi, Lena. ஹாய். How are you? ஃபைன். What are you doing? வாட்சிங் டிவி. Which program? நீயா நானா? மச்சி நான் 6வது வரைக்கும் படிச்சிருக்கேன். லீனா என்னோட அதிகமாக 9வது வரைக்கும் படிச்சிருக்கா. அதுக்காக நான் லவ் பண்ணக்கூடாதாண்டா? அம்மா சொல்கிறாங்க அவனுக்கு செட் ஆக மாட்டா, அவங்க அந்தஸ்து வேற நம்ம அந்தஸ்து வேறன்னு. அப்படியா மச்சி? மாமா, இந்த லவ்ல அந்தஸ்து கௌரவம் எதுவும் கிடையாது. புரிஞ்சுக்க. லவ்டா. லவ்ல இதெல்லாம் சகஜமாகல. இந்த பொண்ணு உன்னை பார்க்குறாளா? அப்படின்னா டேய், நாம பொண்ணுங்களை பார்த்துட்டே இருப்போம், ஆனால் அவளுக்கு பார்க்கவே மாட்டாளுங்க. ஆனால் நாம பார்க்காத நேரத்தில் அவளுக்கு பார்ப்பாளுங்க. அப்படி பார்த்ததை நாம பார்த்துருவோம். பார்த்துருக்காளா? இல்லையே. டேய், வீட்டு பக்கமா அவளுங்களை தான் நம்ம பார்க்க போறோம்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா கண்டுக்க மாட்டாளுங்க. அதுக்கு பதிலா அப்ப அவளுங்க யார் கூட பேசிட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட கைய கால முகத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட்டிக்கிட்டு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசிக்கிட்டு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிரிப்பாளுங்க. சிரிச்சிருக்காளா? மாமா, நான் எதையும் மறைக்க மாட்டேன். தோணுது அப்படியே சொல்லிடுவேன். மனம் வருத்தப்படக்கூடாது. சொல்கிறா, அதனால தான்டா உன்கிட்ட வந்து கேட்குறேன். அவள் உன்னை லவ்வே பண்ணலடா. போடாங்க. ஓகே டி. பை. பார்க்கலாம். See you tomorrow. Take care. Hey. Have a nice day. Have a nice day. Bye. அம்பத்தூர் ஆவடி வேலை சரி வேலை சரி வேலை சரி வேலை சரி. சமத்துவபுரம் 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 சமத்துவபுரம். பிக்கப் பண்ண ஆள் வந்திருக்கான். நாங்க காந்தி மண்டபம் போறோம். தோ நிக்கிறான் பாரு. நீ வீட்டுக்கு தானே? இன்னைக்கு ஃப்ரைடே இல்ல. நான் வேளச்சேரியில இருக்கிற எங்க பாட்டி வீட்டுக்கு போறேன். அம்மா அப்படியே வந்துடுறேன்னு சொன்னாங்க. 2 நாள் அங்கதான். வேளச்சேரி 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 வேளச்சேரி. நீங்கள் ரொம்ப சின்சியருங்க. எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸ்கூலில், வீட்டில், ரோட்டில் வரும்போது கூட கையை அசிச்சு அசிச்சு படிச்சுக்கிட்டே வருவீங்க. இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டம். என்னங்க
உங்ககிட்ட ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? இல்லை, நீங்களும் சமத்துவபுரத்தில் தான் இருக்கீங்க, நானும் சமத்துவபுரத்தில் தான் இருக்கேன். தெரியும். ஒரு நாளைக்கு 2-3 தடவையாவது உங்கள் வீடு சரி வந்துருவாங்க. அங்கே எனக்கு எந்த வேலையும் இருக்காது, உங்களை பார்க்கறதுக்கு தான். தெரியும். ஆட்டோவில் கூட நீங்கள் ஏறிட்டீங்கன்னா கண்ணாடியில் உங்களையே தாங்க பார்த்துக்கிட்டே வருவேன். சில சமயம் எதிரில் வர வண்டி கூட பார்க்க மாட்டேன், பார்த்துக்கோங்களேன். என்னங்க? என்ன? எல்லாத்துக்கும் தெரியும் சொன்னீங்க, இதெல்லாம் நான் ஏன் சொன்னேன்னு தெரியாதாங்க? ஏன் சொன்னீங்க? அது நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேங்க. சரி, அப்படின்னா பண்ணிக்கோங்க. உண்மையாக சொல்கிறீங்க? ஆமா, பண்ணிக்கோங்க. என்னங்க? என்ன? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு சாயங்காலம் நீங்கள் கிளாஸ் முடிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம 2 பேரும் வண்டலூர் ஜூ போகலாமா? வண்டலூர் ஜூக்கா? ம். எதுக்கு? இல்லை, பொதுவாக லவ் பண்ணுறவங்களாம் லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னா எங்கேயா தனியாக போவாங்க. அப்போ இந்த கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு நீளமாக பேசிகிட்டே நடந்து போவாங்க. அதான் நம்மளும். சரி, யார் லவ் பண்றாங்க? ஏங்க, நம்ம 2 பேர் தாங்க. ஹலோ, நீங்க தான் என்ன லவ் பண்றீங்க, நான் உங்களை லவ் பண்ணலையே. ஏங்க, அன்னைக்கு நீ தானேங்க சரின்னு சொன்னீங்க? இல்லையே, நான் சொல்லலையே, நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சி, எங்க சித்தப்பா வீடு இருக்குல்ல, அந்த தெருல நான் 11 மணிக்கு கிளாஸ்க்கு போறப்போ ஒருத்தன் பால்கனில இருந்து பல்வலிக்கிட்டே என்ன பாப்பான். அங்க இருந்து ரோட்டுக்கு வந்தா ஒருத்தன் நின்று டீ குடிச்சிட்டே என்ன பாப்பான். அங்க இருந்து மெயின் ரோடுக்கு வந்தா ஒருத்தன் பைக்ல அங்க இங்கன்னு சுத்தி சுத்தி வந்து என்ன பாப்பான். அப்படிதான் ஆட்டோல நீங்க அவங்க எல்லார்கிட்டயும் போய் என்ன பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? பாக்குறது அவங்களோட ரைட்ஸ், பார்க்காம இருக்கிறது ஏன் ரைட்ஸ். அதுல நான் கிராஸ் பண்ண மாட்டேன், இதெல்லாம் அவங்க கிராஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி தான் அன்னைக்கு நீங்க லவ் பண்றேன்னு சொன்னீங்க, நான் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். நான் பண்றேன்னு சொல்லவே இல்லையே. என்னங்க அப்படி சுற்றி பேசுகிறீங்க? ஹலோ, நான் கரெக்டா தான் பேசுறேன். நீங்க படிக்கல பாத்தீங்களா? அதான் படிச்சவங்களோட கல்ச்சர் உங்களுக்கு தெரியல. சரிங்க, இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, நான் வேணா வெயிட் பண்ணுறேங்க. அது எப்படி முடியும்? உங்களுக்கு தெரிய வேண்டாம். நான் இப்பதான் பீட்டால இங்கிலீஷ் பேசிக் கிராமர், அதுக்கப்புறம் கன்வர்சேஷன் முடிச்சிருக்கேன். அப்புறம் தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியில ஒரு டிகிரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு குட் ஜாப். மத்ததெல்லாம் அதுக்கப்புறம் தான். எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. சி, நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு ஷேர் ஆட்டோ டிரைவரிங் ஹஸ்பண்ட் என்ன கேட்கறதுக்கு நல்லாவா இருக்கு? நான் உங்களை ஹர்ட் பண்ணிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஹலோ, ஹர்ட்னா கஷ்டப்படுத்திருந்தான்னு அர்த்தம். இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்போ ஓகே, பை. அண்ணா, அவரை வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பிச்சிடுங்கண்ணா. சரிம்மா. பெண்ணே, ஜெயிலுக்குள்ள சாப்பிட்டது எல்லாமே நினைவுக்கு வரும் பெண்ணே. ஆனா சாப்பிட முடியாது. போன இடம் எல்லாம் கண்ணு முன்னாடி நிக்கும், ஆனா எங்கேயும் போக முடியாது. பொண்டாட்டி வாசம் அடிக்கும் பெண்ணே, ஆனா படுக்க முடியாது. பெரிய நரகம் பெண்ணே, பெரிய நரகம். போதையில சொல்றேன்னு நினைக்காத, நம்ம எதிரி கூட உள்ள போக கூடாது பெண்ணே. ஏன் சிரிச்சா பெண்ணே? ஏன் சிரிச்சா? நான் போறேன்டா ஜெயிலுக்குள்ள. சொல்லாத பெண்ணே, அப்படி சொல்லாத. ஏன் அப்படி சொல்ல? உனக்கு எனக்கு எப்ப இருக்கிற பழக்கம் சொல்லு, எத்தனை நாளா பழக்கம்? இதெல்லாம் யாருக்காக செஞ்சோம்? அந்த குரோம்பேட்டை கார்மெண்ட் ஃபேக்டரி ஓனர் சொன்னாரு தானே? அதுக்கப்புறம் தான் உன் தங்கச்சியை கல்யாணம் கட்டிக்கிட்டேன். ஏய், முட்டையை கொடுப்பா. அப்புறம் நீ வீம்பெடுத்து உள்ள போயிட்டிய ஜெயிலுக்கு. டி நகர்ல ஹோட்டல் முதலாளி, அந்த மவுண்ட் ரோட்ல தியேட்டர் வச்சிருக்காங்க. அவெல்லாம் கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்க. கோதல் ராவ் கடை ஓனர் இல்ல, அவ ஒரு வேலை சொன்னான். அன்னைக்கு மத்தியானம் 1:30 மணி இருக்கும், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சார், வேலையை முடிச்சிட்டேன் சார். அவன் எங்க இருக்கான்? கார் டிக்கில வச்சிருக்கேன்.
அவனை பாண்டிச்சேரி கொண்டு போயிடு. சங்க கூட்டம் முடியிற வரைக்கும் உங்ககிட்டயே இருக்கட்டும். நீ இன்னைக்கு நைட் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்க. நாளைக்கு காலையில உனக்கு காசு கொடுத்து அனுப்புறேன். ஓகே? சரி சார். ஏய், என்னாச்சு? பாக்கெட்ல பணம் வச்சிருக்கீங்களாடா? இல்லைண்ணா, நாளைக்கு நீ குத்தாதானே பணமே. நைட் தண்ணி அடிக்கிறது என்னடா பண்ணுறது? அது ஒன்றும் இல்லைண்ணா, பக்கத்தில் தான் ஏடிஎம் இருக்கும். எப்படியும் 10 நிமிஷம் ஒரு வாட்டி ஆனால் பணம் எடுக்க வருவான். போனால் அடிச்சலாண்ணா. ஆமாம்ல. என்னடா பேசுறாம லூசு? இறங்க இறங்க. பசங்களை பக்கத்து ஹோட்டலுக்கு சாப்பிட பாத்துமா. கூட்டிட்டு போறேன். நீ போய் ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு வந்துரு. என்ன? ஹோட்டல் இங்கதான். வாங்கப்பா வாங்க. நீ என்ன வேணா சாப்பிடு. போன வைப்பா, முதல்ல பணம் எடுத்துட்டு வா. போலாமா? வாங்க வாங்க. சீக்கிரம் வா. சரிம்மா. சொல்றா. இல்லடா, உண்மையதான் சொல்றேன். இன்னைக்கு நான் சவாரிக்கு போகல. தங்கச்சிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அப்பாவுக்கு போன வாரம் தான் ப்ரோக்கரேஜ் பண்ண வந்துச்சு. உனக்கு தான் தெரியுமா அப்பாவை பற்றி. ஆசிரமத்துலேருந்து 7-8 குழந்தைங்களை வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாரு. அப்படியே காலையில் வெளியே சுற்றிட்டு தேட்டருக்கு போயிட்டு இப்போ தான் சாப்பிட எல்லாரும் ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. சரி, ஓகே, நான் அப்புறமா கூப்பிட்றேன். அப்போ அவன் முகம் எப்படி போச்சு நீ பார்த்துருக்கணுமே. பங்க் ஆயிட்டான். அது கத்தி அதுக்கு முன்னால அந்த இடத்துல அவனுக்கு யாருமே வச்சிருக்க மாட்டான். அதான் இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டு முடிச்ச உடனே அவனுக்கு நம்ம காசு கொடுக்கணும். அதே அவன் கழுத்துல கத்தி வச்சா அவன் நம்ம காசு கொடுப்பான். நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருமே அப்படிதான். அவனையும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அவன் அடுத்த மாசமே வந்தான். யாரா நீ? வீட்டு முன்னாலாம் நிற்கக்கூடாது. கிளம்பு கிளம்பு. ஏய், வெற்றியாளாடா நீ? அண்ணனை பார்க்க வந்தியா? வெற்றி என்ன சொன்னான்? உனதான் பார்க்க வந்தேன். என்ன பார்க்கவா? என்னத்துக்கு? என் பணம் 10,000 உங்ககிட்ட இருக்கு. அதை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். எது? போன மாதம் பிரின்ஸ் பிளாஸால. ஏய் மாமே, போன மாசம் பாண்டிச்சேரிக்கு போகும்போது செலவுக்காக காமனர் மேட்டர் பண்ணல, அந்த பார்ட்டிடா. உடனே வந்துடக்கூடாது. இவ்வளோ நாள் கழிச்சு வந்துக்கிற? உன் பணமெல்லாம் செலவு போச்சுமா. அது அந்த ஒரு மாசம் கேப்ல அவன் ஜிம்முக்கு போயிருப்பான் போல. தினைக்கும் 2 முட்டையை உடைச்சு குடிச்சிருப்பான். நைட் ஆனா அந்த கொண்டக்கடலைய தண்ணியில ஊற போட்டு காலைல எந்திரிச்சு சாப்பிட்டுருப்பான். சண்டை படம்லாம் நிறைய பாக்குறான்னு நினைக்கிறியா? ஆமா, ஏன்னா அவன் வந்து நின்னது அப்படி. அதுக்கு உடம்பு ஏற்றுனா ஜிம்முக்கு போனா எக்ஸசைஸ் பண்ணா கெத்து வந்துருமா? நம்மள மாதிரி ஆயிட முடியுமா? ஆனா அவன் மறுபடியும் வந்தான்.
பார்த்து தான் மசில் ஆயிட்டான் மாமே. டேய் என்னடா அவன் ஒரு அடிக்கே தாங்கள. தப்பா பீத்துறா அவன். மாமே இங்கே பாரு அவன் வாழ வந்துக்கிறான் மறுபடியும். வா வந்து என்னன்னு கேளு. என்னடா உன் பிரச்சனை? ஏன்டா உனக்கு என்னதான்டா வேணும்? இப்படி மாசம் மாசம் வந்து அடி வாங்கிட்டு போறிய. இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்குறனால தான் நீ திரும்ப திரும்ப வர. மொத்தமாக செட்டில் பண்ணிடலாம். ஏய் நான் உன் கூட சண்டை போடணும். வா. போடா போ, வேலையை பாரு போ. இவங்க தைரியம் இவங்களது கிடையாது. நீ வா. சொல்லிட்டு இருக்க. உடம்பு அந்த மரத்துல பட்டு கீழே வந்தப்போ என் முகம் அன்னைக்கு ஏடிஎம் முன்னால கழுத்துல கத்தி வச்சப்போ அவன் முகம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருந்திருக்கும். பென்னி பங்க் ஆயிட்டான்னு அவன் நினைச்சிருப்பான். உண்மைதான், அவனால என்ன அடிக்க முடியும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா சண்டேல அடிக்கிறது எப்படி சகஜமோ அதே மாதிரி தான் அடி வாங்குறதும். ஆனா அது என் வேலையை பாதிச்சது. அடுத்த நாள் என் கைக்குள்ள இருந்த அத்தனை பேரும் எவன் காலுக்கு கீழேயோ போயிட்டானுங்க. போனவன் சும்மா இருப்பானா? பென்னி ஒரு ஆட்டோக்காரன் அடிச்சிட்டான். பென்னி பயந்துட்டான். இனி பென்னியால ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டானுங்க. கேட்குற வியாபாரிங்க முதலாளிங்க அதைத்தானே நம்புவான், யோசிப்பான். ஒருத்தனும் வேலை கொடுக்கல. 1 வருஷம் ஆச்சு. அதுக்காக ஆர்பர்ல போய் கருவாட்டு மூட்டையை தூக்க முடியும்? பென்னி நீ அன்னைக்கே அவன் மேல கோவப்பட்டு இருந்தா அவன் இருக்க மாட்டான், செத்துருப்பான். நீ யோசிச்சுட்ட உள்ள போனா பொண்டாட்டி புள்ளெல்லாம் என்ன ஆகணும்னு யோசிச்சுட்ட. இப்பதான் நான் வந்துட்டேன்ல, நீ என் தங்கச்சியை பாத்துக்க. நான் உன போடுறேன் பெண்ணு, நான் உன போடுறேன். ஜெயிலாவது நான் போற ரோட்ல தான் நான் அவனு போறான். இன்னைக்கு நினைச்ச நாளைக்கு அவன் இருக்க மாட்டான் தெரியும். ஆனா நினைச்ச உடனே கொன்ற கூடாதுடா, தூக்கி என்ன உள்ள வச்சிருவானுங்க. அவனை அழிச்சு நான் அழிஞ்சிட கூடாதுடா. ஏய், சந்தர்ப்பம் வருண்டா, நான் அவனை கொல்லுவேன், நீ பாப்ப. என்னடா வீட்ல அப்படி போட்டு அடிக்கிறாங்கம்மா. யார? லீலாவ அடிக்கட்டும், அவளுக்கு கொஞ்சம் வாய் அதிகமா. இப்பதானே நம்ம ஏரியாக்கு வந்தாங்க, அதுக்குள்ள எல்லாரும் பேசுறாங்க. வாங்கட்டும் வாங்கட்டும். போமா போ, என்னன்னு கேளுமா. நம்ம எல்லாம் போய் கேட்க கூடாதுடா, அசிங்கமாயிடும்டா. இப்ப நீ போய் கேட்கலன்னா நான் போய் கேட்பேன். ஐயோ, இவ ஒருத்தன் எனக்கு. வா. டேய், அக்கா 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 அக்கா, பொம்பளை பிள்ளை போட்டு இப்படி அடிக்கிறீங்களா? அக்கா, ஐயோ, ஏங்க பொண்ணை போட்டு இப்படி அடிக்கிறாங்க, ஏன்னு கேட்க மாட்டீங்களா? ஆட விடுங்கம்மா, மிதுன ராசிப்படி அவளுக்கு அடி வாங்கணும்னு எழுதி வச்சிருக்கு, வாங்கிட்டு போட்டோம். எதுக்கு அடிக்கிறீங்க அவளை, அது சொல்லுங்க முதல்ல. பின்னக்கா பார்த்து பார்த்து அழகான பேரை வச்சேன். நீ நானு சாமி பேர் மாத்தி லீனான் வச்சிருக்கா. சரி, ஏதோ படிக்கிறா, ஸ்டைலா இருக்கட்டும்னு ஆசைப்படுறா, நானும் விட்டேன். இப்ப என்னன்னா கிறிஸ்டினா மாற போறேன்னு வந்து சொல்றா. அக்கா, ஊர்ல எங்க தாத்தா எல்லாம் அப்போ கருப்புசாமிக்கு 15 அடி உயரத்துக்கு செலை வச்சு கிடா வெட்டி பூஜை பண்ணவங்க. இத பத்தி கேள்விப்பட்டாங்கன்னா குடும்பத்துக்குள்ள என்ன பேசிப்பாங்க? கஷ்டத்துக்கு சர்ச்சுக்கு போயிருக்கான்னு சொல்ல மாட்டாங்க. காலை உடைச்சிருவேன். ஏ லீனா, why your mother attacking you? I think no knowledge my mother. Knowledge na அறிவு எனக்கு தெரிஞ்சிட்டியா?
ஒழிச்சா அவன் தானே இது. அவன் தான். எந்த கவலையும் இல்லாமல் போயிட்டுருக்கான் பாரு. அவனால நமக்கு எவ்வளோ பணம் வேஸ்ட், அவமானம், கோர்ட்டு, போலீஸ், மீடியா, வக்கீலுங்க, எவ்வளோ செலவழிச்சிருப்போம். பணத்தோட அருமை அவனுக்கு என்ன தெரியும்? அவன்லாம் சாகர வரை ஆட்டோ தான் ஓட்டுவான். நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லணுன்ட்டு இருந்தேன். பல்லாவரத்தில் பென்னின்னு ஒரு அக்யூஸ்டு ரவுடி பையன். நம்ம கோத்தல் ராவு நம்மள மாதிரி முதலாளிங்க பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் அவன் தான் செகண்ட்ஸ் பண்ணுவான். இல்லீகல் மேட்டர்லாம் அவன் தான் பண்ணி கொடுப்பான். அவனுக்கும் இந்த ஆட்டோக்காரனுக்கு எதோ பிரச்சனை. பென்னி ஆட்டோக்காரனை கொள்ளணும்னு நினைக்கிறான். அதுக்கு பைசா கேட்டு நம்ம கோத்தல் ராவ் தேடி கிளப்புக்கு வந்துட்டான். நானும் அங்கே தான் இருந்தேன். கோத்தல் ராவ் பைசா இல்லைன்றார். அவனும் போயிட்டான். நம்ம சொன்னதான் ராவ் கேட்பாரு. ராவ் கையில சொன்னேன், பைசா கொடுக்கலன்னா பரவாயில்ல, கேஸ் நடத்துறேன்னு சொல்லுங்க, அவன் யாரை கொள்ளுமா கொண்டு போறான், நமக்கு என்ன அப்படின்னு போட்டு விட்டுருக்கேன். என்னங்க எதுவுமே பேசாம வரீங்க? என்ன பேச சொன்ன, என்னப்பா பேசுறது? பாட்டி உங்களை இல்லை பாட்டி. என்னங்க கோவமா? உங்க அம்மா என்ன கூட்டிட்டு போய் உட்கார வச்சு, என் பையன் ரொம்ப நல்லவன், புத்திசாலி, வந்து ஒரு நாளைக்கு 4 பேப்பர் படிப்பான், தினகரன், தினத்தந்தி, தினமலர்னு, எங்க கஷ்டத்துக்கு தான் அவனை படிக்க வைக்க முடியல. இதெல்லாத்துக்கு மேல நீ ரொம்ப கொடுத்து வச்சுவாங்கிறாங்க. உன் தங்கச்சி வந்து என் பக்கத்துல உட்காந்து அண்ணே அண்ணேன்னு கொஞ்சுறா. அவங்க எல்லாருக்கிட்டையும் என்ன சொன்ன என்னை பத்தி? ஏங்க நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னு சொல்லுங்க. நான் தான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னேன். அது சரி, நீ எதுக்கு என்ன லவ் பண்ற? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அதான். நானும் அதே மாதிரி எதிர்பார்ப்பேன்ல, நீ என்ன அழகாவா இருக்க? ஏங்க அது மட்டும் இல்லைங்க, எனக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கும் தானே? என் ஃப்ரெண்ட் வரா, வண்டி ஸ்லோ பண்ணு, வண்டி ஸ்லோ பண்ணு. ஹாய் விஜயலட்சுமி. ஹாய் லீனா. How are you? Fine. You how are you? I'm fine. Okay, bye. Take care. Okay, bye. Take care. Hey. Have a nice day. Have a nice day. ஓகே சரி வாங்க. இங்கதான். இந்தா. இல்ல வேணாம். அது வேற, இது வேற. இந்தாங்க. ஹாய் ஹாய் ஹாய். எலினா அங்க பாரு ஆளு. ஏய் போ, கோ போ. ஏய் பாருடி, கண்ணாடிலாம் போட்டு போலாமா? போலாம் போலாம். யாரு? தெரிஞ்ச பொண்ணு. தெரிஞ்ச பொண்ணுன்னா? பழக்கம். அது தெரியுது, எப்படி பழக்கம்னு கேக்குறேன். லவ் பண்ற பொண்ணு கிட்ட உண்மையை மறைக்க கூடாது. சொல்லு. நீங்க என்ன லவ்வா பண்றீங்க? நான் உன்னை லவ் பண்ணல, ஆனா நீ என்ன லவ் பண்றல்ல, அப்போ சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நான் யாரு கூடயும் சண்டை போட்டது கிடையாது. அதுதான் முதல் தடவை. என்கிட்ட இருந்து 10,000 ரூபா பணத்தை பறிச்சுட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு என் தங்கச்சி பிறந்த நாள். ஆசிரமத்திலேருந்து 7-8 குழந்தைங்களை நாங்கள் வெளியில் கூப்பிட்டு போயிருந்தோம். ஏமா அந்த குழந்தைங்களாம் எழுப்பிவிடு. யாரோ ஏடிஎம் பணம் எடுக்க போனாங்க, வரலன்னாங்க. பணம் வந்த உடனே உட்கார வச்சுக்கலாம். அது வரைக்கும் குழந்தைங்க எல்லாத்தையும் வெளியே இருக்க சொல்லு. பீக் ஹவர்ஸ் ஃபேமிலி வெயிட் பண்ணுறாங்க பாரு. போப்பா. வா போலாம். வா போயிட்டு திரும்பி வந்துடலாம். வா வாமா போலாம். திரும்ப வந்துடலாம். வாப்பா. ரொம்ப நன்றி. மத்தியானத்துக்கு மேலேயும் குழந்தைங்களெல்லாம் படப்ப கோவலன்னு கூட்டிகிட்டு போயிட்டு ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டாச்சு. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அப்பா அம்மா என்கிட்ட எதுவுமே கேட்கல. ஏன்னா நான் இல்லை, அந்த இடத்துல வேற யாராக இருந்தாலும் அதுதான் நடந்திருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் என்னால் அப்படி விட முடியல. ஏன்னா அது பணம் மட்டும் இல்லை,
எங்க அப்பாவோட உழைப்பு. அதை எவனோ ஒருத்தன் அவன் பலத்தை பயன்படுத்தி கத்தியை காட்டி பறிச்சுட்டு போக எப்படி விட முடியும்? அப்பவே முடிவு பண்ணிட்டேன், அந்த பணத்தை எப்படியும் திருப்பி வாங்கணும்னு. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிட்டு நல்ல வேலை குத்தாம விட்டானேன்னு இறக்கப்பட்டாங்க. 15 நாளைக்கு மேலே ஆகியும் என் பணத்தை அவங்களால வாங்கி கொடுக்க முடியல. போனா போகட்டுன்னு எப்படி விட முடியும்? இன்னைக்கு பணம், நாளைக்கு வேற ஒருத்தன் என் ஆட்டோவை பறிச்சுட்டு போவான். மறுபடியும் அதே ரோட்டில் என் அம்மாவோடையும் தங்கச்சியோடையும் நான் நடந்து போவேன். இந்த நிஜம் வாழ்க்கை மேலே எனக்கு நடுக்கத்தை உண்டு பண்ணுச்சு. அதிலிருந்து வெளியில் வரணும்னா நானே அந்த பணத்தை திருப்பி வாங்கணும்னு முடிவு பண்ணேன். தேடி கண்டுபிடிச்சேன். என் மேலே கத்தியை வச்சவன், அவனுக்கு பின்னால் பென்னிக்கு பின்னால் நிறைய வியாபாரிங்க, முதலாளிங்க, அவங்க பணம், வார்த்தைங்க, அதுக்கு கட்டுப்படுற ஆட்கள். இதை எல்லாத்தையும் சமாளிக்கணும்னா மனசில் இருக்கிற பலம் உடம்புலையும் வேணும்னு தோணுச்சு. ஜிம்முக்கு போனேன், தம்பிள்ஸ் அடித்தேன், வெயிட் போட்டேன், பாரில் விளையாண்டேன், சண்டை கற்றுக்கிட்டேன். எல்லாத்துக்கும் மேலே நல்லா சாப்பிட்டேன், அடி வாங்கினேன், அடித்தேன். கடைசியாக 10,000 ரூபாய் என் கையில். அதை எங்கள் அப்பா கிட்ட நான் திருப்பி கொடுக்கும்போது அவர் முகத்தில் நான் சந்தோஷத்தை பார்த்தேன். இனி எதை வேணாலும் என்னால் சமாளிக்க முடியும்னு என் மேலேயே அன்னைக்கு தான் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. நான் அந்த பொண்ணு யாருன்னு தானே கேட்டேன், நீ வேற இதெல்லாமோ சொல்லிட்டு இருக்க. அதைத்தாங்க சொல்கிறேன், முழுசாக கேளுங்க. ஒரு வாட்டி உங்களை பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் வரல. டேய் ஆட்டோ சாவியை குடுறா, சவாரிக்கு டைம் ஆச்சு. வர்றா, கூட்டம் போயிருண்டா. சேட்டா ஒரு டீ. இல்லடா, இந்த ஏரியா செட் ஆகாது. சுற்றி சுற்றி பார்த்துட்டேன், நிறைய சந்தா இருக்குடா. உள்ள ஓடிச்சான்னு வச்சுக்கோ, கஷ்டம், எதுவும் பண்ண முடியாமல் போயிடும். முன்னாடி சொன்னல ஒரு பாலம், அங்கே வச்சு அவனை போட்டுருவோம், தப்பிக்கவே முடியாது. ஆளு கொஞ்சம் போல்டான ஆள் தானா, அதான் சேட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு ஃபேமிலியோட வரும்போது போட்டு தள்ள சொல்லியிருக்காரு. எதுக்கும் ஒத்துக்கல, பணம் வாங்க மாட்டேன்ட்டானா. சரி காஸ்ட்லி காரு, அவன் பொண்ணுக்கு டாக்டர் சீட் வாங்கி தரணும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கும் ஒத்துக்கல. பெரிய யோகியம் பேசியிருக்கான். 6 மாதமாக யோசிச்சு முடிவு பண்ணிருக்கு. தப்பாது. நாளை மறுநாள் கரெக்டாக காலையில் 9:15 மணிக்கு அவனை போட்டு சொல்கிறோம். நீ நைட்டே வந்துரு. பேமெண்ட்டில் பக்கவாக இருக்கும்பா. சரிப்பா, குழந்தைங்களாம் நல்லா இருக்காங்களா, ஸ்கூல் போகிறாங்களா? தங்கச்சிக்கிட்ட கேட்டதா சொல்லுப்பா. சரிப்பா, ஓகே. சுத்தி 10 பேர் நிப்பாங்க. ரோடு அங்க நின்னுக்கிட்டு ஒருத்தரை கொலை பண்றத பத்தி அவ்வளவு சாதாரணமா எப்படி பேச முடியும்? இல்லப்பா, நான் நல்லா கேட்டேன். நாளை மறுநாள் காலையில 9:15 மணிக்கு அவனை பாலத்து கீழே வச்சு போட்டுடலான்னு சொன்னான். ஆமா, கத்தி அவன் கழுத்துல வச்சு பணத்தை பறிச்சுட்டு போனாங்கல்ல, அதை நான் யாருமே இல்லாத இடமா 100 கடை இருக்கும். பட்ட பகல். அன்னைக்கு இவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா நம்மளால தாங்க முடியுமா? அப்படிதானே எல்லாருக்கும். பாவம், எந்த பிள்ளைய கொல்ல போறாங்களோ. ஆனா அங்கேயும் பெத்தவன்னு என்ன மாதிரி ஒருத்தி இருப்பால, அவளுக்கு தான் வலி அதிகம். எனக்கு நடந்தது இப்போ இன்னொருத்தருக்கு நடக்க போகுது, இன்னும் குரூரமா. இதுல நான் என்ன பண்ண முடியும்? என்னப்பா, அப்பா எதுவும் சொன்னாரா? இல்ல, நான் தான். என்ன? நாளை மறுநாள் காலையில 9:15 மணிக்கு ஒருத்தர் கொலை பண்ண போறாங்க இல்லையா? யாரு? தெரியல. யாரு தெரியல, ஆனா இதுக்கு 6 மாசமா திட்டம் போட்டிருக்காங்க. யோ, எல்லா கொலையும் எமோஷனலா நடக்கும். ஆற அமர யோசிச்சு திட்டம் போட்டு தான் செய்வாங்க. அது உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். இதை விடக்கூடாது ஏட்டையா. அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? நீங்க தானே ஏட்டையா சொன்னீங்க, பென்னி விஷயத்துல நீ ஏன் போய் அடிச்ச, என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாம் சொன்னீங்களே. அது உனக்கு. இதையும் அப்படி நினைச்சுக்கோங்க. இங்க பாருப்பா, நடந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்கு 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. மேல இடத்துல இருந்து டார்ச்சர் பண்ணுவானுங்க. இதுல நடக்க போகுன்னு சொன்னா அவ்வளவுதான். இங்க நான் வேலை பார்க்க முடியாது. விட்டுட்டு போக வேண்டியதானே? நீங்க இந்த வேலையில எதுக்கு? கிளம்பு கிளம்பு, ஒழுங்கா போய் ஆட்டோ ஓட்டு. எப்பவுமே நமக்கு நடந்தாதான் கஷ்டம், அடுத்தவனுக்கு நடந்தா அது வேடிக்கை. எல்லாரும் ரொம்ப ஈஸியாக அதை தாண்டி போனாங்க. அதுக்கு காரணமும் இருந்துச்சு. அது
அவங்கவுங்க அளவில் நியாயமாகவும் இருந்துச்சு. ஆனால் என்னால் அப்படி முடியல. திரும்ப திரும்ப அது என் நினைவுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. மறுநாள் மதியம் அவனை நான் மறுபடியும் பார்த்தேன். எனக்கு என்னவோ அப்போ நான் வந்துக்கிட்டு இருந்த அந்த பாலத்துக்கிட்ட வச்சு தான் அடுத்த நாள் அவனை கொல்ல போகிறாங்கன்னு தோணுச்சு. இது யாருக்கும் தெரியாது, ஏன் அவனுக்கு கூட தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னால் எப்படி தூங்க முடியும்? ராத்திரி முழுக்க முழிச்சே கிடந்தேன். எனக்கு இப்போது 2 வாய்ப்பு தான் இருக்குது. ஒன்று, நான் கண்டுக்காமலே இருந்துடணும், என்னை யாரும் கேட்க போகிறதும் கிடையாது. ஆனால் என்னால் அது முடியல. விடியும் போது நான் வேலைச்சேரி பாலத்து மேலே நின்னேன். டாடி என்னாச்சு டாடி? I'll call the police. I'll call the police. விட்டா 10 நிமிஷத்துல உங்களை கொலை பண்ணுறப்பானுங்க. எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்கான் உங்ககிட்ட? 5 மாசமா. 6 மாசமா உங்களை கொலை பண்ணணும்னு திட்டம் போட்டிருக்கானுங்க. ஏன் எதுக்கு காரணம்லாம் தெரில, நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. யூ கால் த போலீஸ். சவுகார்பேட்டையில் கங்காரியா கோலிச்சான்னு 2 சைடுங்க. அவங்க சம்பாதிக்கிறதுல பாதி கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கொடுக்கணுமேனு அவங்களுக்கு வருத்தம். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் உள்ள எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட்டாங்க. ஆனால் மொய்தீன் சாரை அவங்களால விலைக்கு வாங்க முடியல. கடைசியாக கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இடையில் சம்மந்தமே இல்லாமல் நான் வந்து தடுத்துட்டேன். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் நமக்கு பண்ணுற உதவியும் நாம் முகம் தெரியாத யாரோ ஒருத்தருக்கு பண்ணுற உதவி மாதிரி இந்த உலகத்தில் அற்புதமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாதுன்னு. முத அந்த சந்தோஷத்தை நான் அனுபவித்தேன். இவ்வளவு பிரியமான மனுஷங்களை பணத்துக்காக இவங்களால எப்படி கொள்ள முடியுது? சரி, அந்த காருக்குள்ள இருந்த பொண்ணு தான் அப்ப வந்து உன்கிட்ட வந்து பேசிட்டு போனா, அந்த ஜீன்ஸ் டிஷர்ட் எல்லாம் போட்டு, கரெக்டா? ஆமாம். அதுக்கு எதுக்கு என்ன தப்பா எடுத்துக்க கூடாது, லவ் பண்ணாம விட்டுற கூடாது அப்படி இப்படின்னு பில்டப் பண்ண? ஏங்க, ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் என்ன படிக்காதவன் லோக்கல்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதில் நான் சண்டை அடிதடிலாம் போட்டிருக்கேன் தெரிஞ்சதுன்னா என்ன ரவுடி நினச்சி பயந்துட்டீங்கன்னா? பயந்து நான் உன்ன ரவுடியை நினைச்சேன். ஆமாம். நான் ஒன்னு சொல்லட்டா? சொல்லுங்க. என்கிட்ட சொன்ன மாதிரி தயவு செஞ்சு வேற யார்கிட்டயும் போய் சொல்லிடாது. உனக்கு போய் சொல்லவே தெரியலடா, மூஞ்சியே காட்டி கொடுத்துட்டு பாரு. ஒரு நாள் இவர் என்ன பாக்குறதுக்காக டீ கடையில நின்னாரா, அப்பன்னு பார்த்து மஞ்சள் சட்டை போட்ட ஒருத்தன் யாரையோ கொல்ல போறேன்னு சொன்னாரா. அதை கேட்டு பதறி போய் ஒரு வீட்டுல போய் சொன்னாரா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாரா, போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி கடைசியில் இவரே போய் காப்பாத்திட்டாராம். ஏண்டா கேட்டா நம்பர் மாதிரியா இருக்கு? பொய் முதல்ல எப்படி சொல்லணும்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. என் முகத்தை பாரு, நான் பொய் சொல்லியிருக்கேன்னு உன்னால நம்ப முடியுமா? ஆனா சொல்லியிருக்கேன். ஒரு நாள் வீடா கிளாஸுக்கு போனோம். பொண்ணுங்கெல்லாம் கட்டடிச்சிட்டு பீச்சுக்கு போலான்னாங்க. நானும் சரி என்ன, யாரெல்லாம்? நானு, சிவகாமி, கோபுரந்தேவி, சண்முக சுந்தரி எல்லாரும். மொத்த பீச்சும் எங்களை தான் பார்த்துட்டு இருந்துச்சு. இந்த சுட்டு சோளம் இருக்கும்ல, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு துப்பட்டையெல்லாம் காய போட்டு வீட்டுக்கு கிளம்புனா பின்னால இருந்து எங்க அத்தை, மாமா பசங்க லீனான்னு கூப்பிடுறாங்க. நீ யாருந்தா என்ன பண்ணிருப்ப? சொல்லு, என்ன பண்ணிருப்ப? தெரியல. டக்குன்னு திரும்பி இருப்ப, இல்லனா வேகமா ஓடி போயிருப்ப. ஆனா நான் அப்படியே கேஷுவலா நடந்து போனேன். அப்படியே நடந்து போய் பஸ் ஸ்டாப்ல போய் பஸ் ஏறி வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனா வீட்டு வாசல்ல எங்க அம்மா எப்படியும் ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாங்கல்ல, எங்கடி போயிட்டு வர அப்படின்னாங்க. நான் பீட்டாகிராம போயிட்டு வரேன்னு. உடனே கால் பாக்குறாங்க, கால்ல மண்ணோட்டு இருக்குமா. நான் தான் கால் கழுவிட்டு போனேன்ல. உடனே எங்க அப்பா வந்து என் தலையில கை வச்சு சொல்லு அப்படின்னாரு. ஒரு நிமிஷம் சுதாரிச்சிட்டேன். எங்க அப்பாவை பார்த்தேன், அவர் மண்டே பார்த்தேன். எங்க அப்பாவை பார்த்தேன், அவர் மண்டே பார்த்தேன். உச்சி மண்டையில நச்சு நடிச்சு சொன்னேன், நான் பீட்டாக் தாப்பா போயிட்டு வரேன்னு. உடனே எங்க அம்மா, ஆமா உங்க தங்கச்சிக்கு யார் பார்த்தாலும் என் பொண்ணை பார்த்த மாதிரி தானே இருக்கும், நான் என்ன என் பொண்ணை அப்படியே வளர்த்துருக்கேன் அப்படின்னாங்க. பொய்யன்னா அப்படி சொல்லணும்டா. பொய் சொல்றானா? பொய். நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்திருந்தா இப்படி ஃப்ரீயா ஒரு பொண்ணு பின்னாடி சுத்த முடியுமா? இந்நேரம் கொன்னு இருப்பாங்க. ஆமாம்.